ओम नमस्तेस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय. சிவாய நம. நைமிசாரண்ய முனிவர்களே, சிருஷ்டி வேலையை ரொம்ப விரும்பி செஞ்சார் பிரம்மதேவர். தன்னோட மகிமையால ஒரு தாயோட கர்ப்பத்திலிருந்து இல்லாம அயோனிஜையா சதரூபைன்னு ஒரு பெண்ணை உண்டாக்கினார். அவங்க ரொம்ப காலம் தவம் செஞ்சாங்க. அப்புறம் ஸ்வயம்பு மனுவை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு பிரியவிரதன் உத்தானபாதன்னு 2 பசங்க பிறந்தாங்க. ஒரு மனுவோட காலம் 71 யுகங்கள்னு நிர்ணயம் செஞ்சது இந்த ஸ்வயம்பு மனு தான். ஸ்வயம்பு மனுக்கும் சதரூபைக்கும் நிறைய பெண் பிள்ளைகள் பிறந்தாங்க. அதுல ஒரு பெண் பிள்ளை தேவாஹூதி. தேவாஹூதிய கர்த்தம பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு காமியைன்னு ஒரு பெண் பிள்ளை பிறந்தது. காமியைக்கு சாம்ராட், அக்ஷி, விராட், பிரபுன்னு 4 பசங்க பிறந்தாங்க. உத்தானபாதனுக்கு இந்திரனுக்கு சமமான பிள்ளைகள் பிறந்தது. தர்மத்தின் உருவமான சுனீதி கர்ப்பத்துல உத்தானபாதனுக்கு துருவன்னு ஒரு பையன் பிறந்தான். அந்த துருவன் இளம் வயசுலேயே 3000 வருஷங்கள் தவம் செஞ்சு அழிவே இல்லாத உயர் பதவியை அடைஞ்சான். நட்சத்திர அந்தஸ்து அடைஞ்சு சப்த ரிஷிகள் மண்டலத்துக்கு மேலே இருக்கான். துருவனுக்கு புஷ்டின்னு ஒரு பொண்ணும் தானியன்னு ஒரு பையனும் பிறந்தாங்க. புஷ்டிக்கு ரிபு, ரிபுஞ்சயன், விப்பிரன், விரகலன், விரக தேஜஸ்னு 5 பசங்க பிறந்தாங்க. இதுல ரிபு புஷ்கரணிங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவங்களுக்கு சாக்ஷுசன்கிற பேர்ல ஒரு மனு பிறந்தார். வைராஜ மனுவுக்கும் அனட்வலைக்கும் ருரு, பூரு, சதத் விம்னன், தபஸ்வி, சத்யசத்து, கவி, அக்னிஷ்மோமன், அதிராத்திரன், அதிமன்யு, சுயேசன்னு 10 பிள்ளைகள் பிறந்தாங்க. இதுல ருரு ஆக்னேயிங்கிற பொண்ணுக்கும் அங்கன், சுமனஸ், கியாதி, கிருதி, ஆங்கீரஸ், சர்ஜின்னு 6 பிள்ளைகள் பிறந்தாங்க. இதுல அங்கன் சுனிதிங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். அவங்களுக்கு வேணராஜன்னு ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த வேணனோட அரசாட்சியில குறை ஏற்பட்டதால சந்ததி விருத்தி அடையல. வேதியர்கள் அவர் வலது கைய கடைஞ்சாங்க. அப்போ அவர் வலது கையிலிருந்து பிருது சக்கரவர்த்தி வில்லோடையும் அம்போடையும் சூரிய தேஜஸோடையும் சகல சாஸ்திர அறிவோடையும் சத்தியர்கள்ல முதல்வனா பிறந்தார். உலகத்தை சமமா திருத்தி ஆட்சி புரிஞ்சார். நிறைய ராஜசூய அஸ்வமேத யாகங்களை செஞ்சார். பிருது சமமா திருத்தினதால இந்த உலகத்துக்கு பிருத்விங்கிற பேர் வந்தது. தேவர், முனிவர், பித்ருக்கள், கந்தர்வர்கள் முதலான எல்லாருக்கும் உணவு கிடைக்க பலவிதமான தானியங்கள் விளைகிற பயிர்களையும் செடிகளையும் பயிரிட்டு இந்த முழு பூமிக்கும் சக்கரவர்த்தியா பிருது இருந்தார். அவரோட கொடைனால தான் எல்லாரும் அவங்க பசிய போக்கிக்கிற வழிய தெரிஞ்சுக்கிட்டாங்க. பிருத்துவுக்கு சூதமாகதர்னு 2 பசங்க பிறந்தாங்க. அவங்கள தன் படைகளுக்கு தலைவர்கள் ஆக்கிட்டார். முனிவர்களே, பிருது சக்கரவர்த்திக்கு ஹவர்தானி, ஹவர்தாமன்னு இன்னும் 2 பசங்க பிறந்தாங்க. ஹவர்தாமன் சிக்கண்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவங்களுக்கு பிராசீன பர்ஹின்னு ஒரு பொண்ணும் பிரேசதஸ்னு 10 பசங்களும் பிறந்தாங்க. பிராசீன பர்ஹி சமுத்திரகுமாரி. அவங்களுக்கு பிறந்த 10 பிள்ளைகளும் வேதங்கள்ல வல்லவங்களா இருந்தாங்க. ஒரே மாதிரியான தர்மத்தை அனுஷ்டிச்சாங்க. 10,000 வருஷங்கள் கடல்ல மூழ்கி தவம் செஞ்சாங்க. அப்போ உலகத்தை ஆள யாரும் இல்லாததால உலகம் செடிகளாலையும் கொடிகளாலையும் மரங்களாலையும் நிறைஞ்சது. பிரஜைகள் குறைஞ்சு போனாங்க. இப்படி எல்லா இடங்கள்லையும் தாவரங்கள் வளர்ந்திருந்ததை தெரிஞ்சுக்கிட்டு அந்த 10 பிரசேதசுக்களும் அவங்க கோபாக்னியால தாவரங்கள் எல்லாத்தையும் ஜனங்களையும் அழிக்க முயற்சி பண்ணாங்க. இதை பார்த்த சோமராஜன் அவங்க கோபத்தை தணிச்சு அப்படி செய்யக்கூடாதுன்னு வேண்டினார்.
எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, நீங்க இப்படி செஞ்சா இந்த பிரபஞ்சமே அழிஞ்சிடும்னு நினைச்சுதான் நான் அவளை காப்பாத்திட்டு வரேன். நீங்க அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா பிரபஞ்சம் விருத்தி அடையும். அவகிட்ட இருக்க என்னோட அரப்பங்கு தேஜஸோடையும் உங்க அரப்பங்கு தேஜஸோடையும் தக்ஷ பிரஜாபதி உற்பத்தி ஆவார். அவர் உக்கிரமான பிரம்ம தேஜஸோட பிரபஞ்ச சிருஷ்டிய செய்ய போறாருன்னு சொன்னார். அதுக்கு சம்மதிச்ச 10 பேரும் அவங்கள தர்ம முறைப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்க கிட்ட தக்ஷ பிரஜாபதி உண்டானார். தக்ஷன் சராச்சரங்களையும், அதாவது அசையும் அசையா பொருட்களையும் விலங்குகளையும் சிருஷ்டிக்க நினைச்சார். முதல்ல சில பெண்களை உண்டாக்கினார். அதுல 10 பேரை அவரே கல்யாணம் பண்ணிக்கிட்டார். 13 பேரை காஷ்யபருக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்தார். மற்றவங்களை சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அந்த பெண்கள் கிட்ட இருந்து தேவர்களும் அசுரர்களும் பக்ஷிகளும் நாகங்களும் இன்னும் பலவிதமானதும் உண்டாச்சு. அப்போ இருந்துதான் உடல் உறவு மூலமா சிருஷ்டி உண்டானது. அதுக்கு முன்னாடி வர மனசால நினைக்கிறதாலையும் பார்வையாலையும் தொடுறதாலையுமே படைப்புகள் உண்டானது. இப்படி சூத முனிவர் சொன்னார். சௌனகாதி முனிவர்கள் அவரை பார்த்து, சூத முனிவரே, முந்தி தக்ஷ பிரஜாபதி பிரம்மதேவரோட பெருவிரல்ல இருந்து தோன்றினார்னு சொன்னீங்க. இப்ப தச பிரசேதசுகளுக்கு பையனா அவதரிச்சார்னு சொல்றீங்க. இத விளக்கணும்னு கேட்டாங்க. சூத முனிவர் சொன்னார், உற்பத்தி செய்யறது நாசம் அடையிறதுங்கிறது பிரம்மதேவர் முதலானவங்களுக்கும் ஒவ்வொரு கல்பத்திலையும் ஏற்படுறது. முந்தி சிருஷ்டி மானசீகமா இருந்தது. மூத்தவங்க இளையவங்கன்னோ மகள் மகனோ பார்த்து கல்யாணம் பண்ணணுங்கிற முறை இல்லை. ஆணும் பெண்ணும் கூடினதுக்கு அப்புறம்தான் இந்த முறைகள் ஏற்பட்டுச்சு. இதை பத்தி பண்டிதர்களா இருக்கிறவங்க சந்தேகப்படுறது தப்பு. தக்ஷ பிரஜாபதியால ஏற்பட்ட பிரபஞ்ச சிருஷ்டியோட ஆரம்பத்தை பத்தி கேட்டவங்களும் படிச்சவங்களும் புத்திர செல்வமும் தீர்காயுனும் சிவலோக சாம்ராஜ்யமும் அடைவாங்க. இப்படி சூத புராணிகர் சொன்னார்.